வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம யூனிட் 9ஓட வேர் டு ஸ்டடி பற்றி தான் பார்க்க போகிறோம். யூனிட் 9ல் என்ன சப்ஜெக்ட் பற்றி கொடுத்துருக்காங்கன்னா, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. தமிழில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம். 2019ல் டிஎன்பிசி சிலபஸ் மாற்றிருந்தாங்க. அதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா டாபிக்ஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுத்து படிங்கன்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அதுபடி பார்த்தோன்னா தமிழ்நாடு பற்றி யூனிட் 8 அண்ட் யூனிட் 9ல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த யூனிட் 9ல் இருக்க சிலபஸ் டாப்பிக்கை ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கலாம், ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக என்ன புக் ரெஃபர் பண்ணலான்றதை பற்றி நான் இந்த கிளாஸில் சொல்ல போகிறேன். இது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம டிஎன்பிஎஸ்சி உன்னால் முடியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது என்னை என்கரேஜ் பண்ணும், இன்னும் அதிக வீடியோஸ் நான் போடுறதுக்கு என்னை மோட்டிவேட் பண்ணும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் பற்றி உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் கிடைக்கும். டேரெக்டாக கிளாஸை பார்ப்போம். இங்கே உங்களுக்கு டிஎன்பிசியோட யூனிட் 9ஓட சிலபஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா அவங்க 7 பாயிண்ட்ஸில் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் தனி ஒரு நோட்டு போட்டு வேர்ட்டிக்கலாக எல்லா சிலபஸ் டாபிக்ஸையும் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ டாபிக்ஸ் இருக்குன்றதை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். யூனிட் 9ஓட கொஸ்டின் வெயிட்டேஜ் பற்றி பார்க்கலாம். குரூப் 2 மாடல் கொஸ்டின் பேப்பர் 2019ல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 35 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. குரூப் 1 ப்ரிலிம்ஸ் 2021 இந்த இயர் ஜான்வரி மாதம் நடந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 18 கொஸ்டின்ஸ் யூனிட் 9லேருந்து கேட்டிருக்காங்க. யூனிட் 9 நீங்கள் எங்கே படிக்கலான்றதுக்குரிய சோர்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா 9th எக்கனாமிக்ஸ், தமிழில் 9th பொருளியல், 10th ஜியாகிரஃபி புவியியல் புத்தகம், 10th ஹிஸ்ட்ரி வரலாறு புத்தகம், 10th எக்கனாமிக்ஸ் பொருளியல் புத்தகம், 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் வால்யூம் 2 அரசியல் அறிவியல் புத்தகம், 12th ஜியாகிரஃபி புவியியல் புத்தகம். யூனிட் 9ல் உள்ள சிலபஸ் டாபிக் இந்த புக்ஸில் கவர் ஆயிருக்கு. சிலபஸில் இருக்க சில டாபிக்ஸ் ஸ்கூல் புக்கில் கவர் ஆகாது. அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக புக் ரெஃபர் பண்ணணும். அது என்னன்றதை பற்றி பார்க்கலாம். வெற்றி ஐஏஎஸ் புக் ஆர் சுரேஷ் ஐஏஎஸ் புக், இந்த இன்ஸ்டியூட்டோட புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட மெட்டீரியல் இந்த வெப்சைட்டில் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா www.tamilnadu.careerservices.tn.government.in. இந்த வெப்சைட்டில் நீங்கள் உங்கள் பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு நீங்கள் அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே கொடுத்துருப்பாங்க. அடுத்து கவர்னன்ஸ் டாபிக் www.tenega.tn.government.in நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். கொஸ்டின் பேங்க்குக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா www.tnpc.government.in இந்த வெப்சைட்டில் டிஎன்பிசியோட ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இல்லை உங்களுக்கு கம்பைல்டாக உங்களுக்கு வேணும்னா சுரா கொஸ்டின் பேங்க் ஆர் சக்தி கொஸ்டின் பேங்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ சிலபஸில் இருக்க இந்த டாபிக்ஸை ஸ்கூல் புக்கில் நீங்கள் எங்கே ரெஃபர் பண்ணணுன்றதை பற்றி நான் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிலபஸ் டாப்பிக்கில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் அக்ராஸ் த கண்ட்ரி. தமிழில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளும் அவற்றை தேசிய மற்றும் பிற மாநிலங்களுக்கான குறியீடுகளுடன் ஒப்பாய்வும். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் த சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு. இந்த 2 டாப்பிக்கும் ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கலான்றதை பற்றி பார்ப்போம். நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா புக்குமே ஸ்கூல் புக்கில் 2019 எடிஷனை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்கப்புறம் எடிஷனில் நிறையா டாப்பிக்கை அவங்க கட் பண்ணிட்டாங்க. அதனால தான் இங்கே 2019 எடிஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 10th ஜியாகிரஃபியில் வால்யூம் 1ல் பார்த்தீங்கன்னா யூனிட் 5 இந்தியா பாப்புலேஷன் டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரேட். இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா 5.3.3 இதில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் படித்தா போதும். தமிழில் பார்த்தீங்கன்னா 10th புவியியல் அலகு 5ல் இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். இந்த சாப்டரில் 5.3.3ல் மனிதவள வளர்ச்சி குறியீடுகள் தலைப்பு கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் படித்தா போதும். அடுத்து
10th எக்கனாமிக்ஸ் வால்யூம் 1 யூனிட் 1 வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் இட்ஸ் growth அண்ட் இன்ட்ரடக்ஷன். இந்த யூனிட்ல 1.5ல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை மட்டும் படித்தா போதும். அடுத்து தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 10வது பொருளியல் புத்தகத்தில் அலகு 1 மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஓர் அறிமுகம். இந்த சாப்டர்ல 1.5ல பொருளாதார வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் இந்த தலைப்பை மட்டும் படித்தா போதும். அடுத்து 11th எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 7 இந்தியன் எக்கனாமி. இந்த சாப்டர்ல 7.1 மீனிங் ஆஃப் growth அண்ட் டெவலப்மெண்ட் இந்த டாபிக் படித்தா போதும். தமிழில் பார்த்தீங்கன்னா 11th பொருளியல் அலகு 7 இந்திய பொருளாதாரம். இந்த சாப்டர்ல 7.1 வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் என்பதன் பொருள் இந்த தலைப்பை படித்தா போதும். அடுத்து 11th எக்கனாமிக்ஸில் யூனிட் 8 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். இந்த சாப்டரில் 8.14ல் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் HDI பற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த டாப்பிக்கை மட்டும் படித்தா போதும். தமிழில் பார்த்தீங்கன்னா 11th பொருளியல் அலகு 8 இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் 8.14ல் மேம்பாட்டு குறியீடு அந்த தலைப்பை படிச்சுக்கோங்க. அடுத்து 11th எக்கனாமிக்ஸில் யூனிட் 11 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எக்கனாமி இந்த சாப்டர் படிச்சுக்கோங்க. தமிழில் 11th பொருளியல் அலகு 11ல் தமிழ்நாட்டு பொருளாதாரம் இதை படிச்சுக்கோங்க. அடுத்து சிலபஸில் இருக்க மற்ற டாபிக்ஸை பார்ப்போம். சிலபஸில் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள். தமிழில் அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும். அடுத்த டாபிக் ரோல் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இன் த சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இந்த தலைப்பை வந்து நீங்கள் தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நலத்திட்டங்களின் தாக்கமும் பங்களிப்பும் இந்த 2 டாப்பிக்கையும் ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கலான்றதை பற்றி பார்ப்போம். 10th ஹிஸ்ட்ரி வால்யூம் 2ல யூனிட் 10 என்ன கொடுத்துருக்காங்கன்னா சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு இந்த சாப்டர் படிச்சுக்கோங்க. தமிழில் 10th வரலாறு அலகு 10 தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். அடுத்து 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் வால்யூம் 2ல வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 15 தமிழ்நாடு பொலிட்டிக்கல் தாட். தமிழில் 11th அரசியல் அறிவியல் புத்தகத்தில் அலகு 15 தமிழக அரசியல் சிந்தனைகள் இந்த 2 யூனிட்டையும் படிச்சுக்கோங்க. அடுத்து சிலபஸில் உள்ள மற்ற டாபிக் பார்ப்போம். ரேஷ்னலே பிஹைண்ட் ரிசர்வேஷன் பாலிசி அண்ட் அக்சஸ் டு சோஷியல் ரிசோர்சஸ். தமிழில் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீட்டு கொள்கைக்கான நியாயங்களும் சமூக வளங்களை பெறும் வாய்ப்புகளும். அடுத்த சிலபஸ் டாபிக் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோஷியல் ஹார்மோனி ஆஸ் த கார்னர் ஸ்டோன்ஸ் ஆஃப் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். தமிழில் பார்த்தீங்கன்னா சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள். இந்த 2 டாப்பிக்கும் ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கலான்றதை பற்றி பார்ப்போம். 10th ஹிஸ்ட்ரி வால்யூம் 2ல வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 10 சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு. 10வது வரலாறு புத்தகத்தில் அலகு 10 தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். அடுத்து 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் வால்யூம் 2ல யூனிட் 13 வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் ஜஸ்டிஸ். தமிழில் 11th அரசியல் அறிவியல் அலகு 13 சமூக நீதி பாடம் இந்த பாடத்தை படிச்சுக்கோங்க. அடுத்து சிலபஸில் உள்ள டாபிக் பற்றி பார்ப்போம். எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழில் தமிழகத்தின் பொருளாதார போக்குகள் இந்த டாப்பிக்கை ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கலான்றதை பற்றி பார்ப்போம். 9th எக்கனாமிக்ஸ் யூனிட் 4 அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு. தமிழில் 9th பொருளியல் புத்தகத்தில் அலகு 4 தமிழகத்தில் வேளாண்மை. அடுத்து 10th எக்கனாமிக்ஸ் வால்யூம் 2 வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5 இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழில் 10வது பொருளியல் அலகு 5 தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள். அடுத்து 11th எக்கனாமிக்ஸில் யூனிட் 11 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எக்கனாமி. தமிழில் 11th பொருளியல் புத்தகத்தில் அலகு 11 தமிழ்நாட்டு பொருளாதாரம் இந்த சாப்டர்ஸ் படிச்சுக்கோங்க. இதுவரை சிலபஸில் இந்த 3 பாயிண்ட்ஸை பற்றி தான் பார்த்துருக்கோம். மீதி டாபிக்ஸை ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கலான்றதை பற்றி பார்ப்போம்.
அடுத்த சிலபஸ் டாபிக் பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் எக்கனாமிக் growth. தமிழில் தமிழக புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும். இந்த டாப்பிக்கை ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கலான்றதை பார்ப்போம். 10th ஜியாகிரஃபி வால்யூம் 2ல் யூனிட் 6 வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு. தமிழில் 10வது புவியியல் அலகு 6 தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் இந்த சாப்டரை படிச்சுக்கோங்க. அடுத்து 10th ஜியாகிரஃபி வால்யூம் 2ல் யூனிட் 7 வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு. தமிழில் 10வது புவியியல் அலகு 7 தமிழ்நாடு மானுட புவியியல். அடுத்து 12th ஜியாகிரஃபி யூனிட் 5 வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஜியாகிரஃபி. இந்த சாப்டரில் ட்ரைபல்ஸ் இன் தமிழ்நாடு இந்த டாபிக் மட்டும் படித்தா போதும். தமிழில் பார்த்தீங்கன்னா 12வது புவியியல் புத்தகத்தில் அலகு 5 கலாச்சாரம் மற்றும் அரசியல் புவியியல் இந்த சாப்டரில் தமிழ்நாட்டில் பழங்குடியினர் இந்த தலைப்பை மட்டும் படித்தா போதும். அடுத்து சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாயிண்டில் உள்ள டாப்பிக்கை முடிச்சிட்டோம். செகண்ட் இதுவும் முடிச்சிட்டோம். தேர்ட் இதுவும் ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கணுன்றதை பார்த்துட்டோம். ஜியாகிரஃபியும் எங்கே படிக்கிறதுன்றதை பார்த்துட்டோம். ஆனால் சில டாபிக்ஸ்க்கு வந்து ஸ்கூல் புக்கில் சோர்ஸ் இல்லை. அது என்னன்றதை பற்றி பார்க்கலாம். முக்கியமாக இந்த 4, 6, 7 இந்த பாயிண்டில் கொடுத்துருக்க இந்த டாபிக்ஸ் வந்து ஸ்கூல் புக்கில் சோர்ஸ் இல்லை. ஸோ இது எங்கே படிக்கலான்றதை பற்றி பார்ப்போம். அந்த டாபிக்ஸ் என்னன்றதை பார்ப்போம். எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சிஸ்டம்ஸ் இன் தமிழ்நாடு, தமிழகத்தின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள். அடுத்து அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ். தமிழில் பல்வேறு துறைகளில் தமிழகம் நிகழ்த்தியுள்ள சாதனைகள். அடுத்து கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு, தமிழில் தமிழகத்தில் மின் ஆளுகை. இந்த டாபிக்லாம் வந்து எங்கே நம்ம படிக்கணுன்றதை பற்றி பார்ப்போம். இந்த டாபிக்ஸ் வந்து நீங்கள் வெற்றி ஐஏஎஸ் புக் ஆர் சுரேஷ் ஐஏஎஸ் புக் இதில் ஏதாச்சும் ஒரு புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லாட்டி தமிழ்நாடு கேரியர் சர்வீசஸில் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க. கவர்மெண்ட் மெட்டீரியல் தான் அது. அதை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். முக்கியமாக ஸ்கீம்ஸ் பற்றி படிக்கிறது, அப்புறம் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் வந்து தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, அச்சீவ்மெண்ட்ஸ் இந்த டாப்பிக்லாம் நீங்கள் வந்து தமிழ்நாடோட பாலிசி நோட்ஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதை எங்கே போய் நீங்கள் ரெஃபர் பண்ணால் www.tn.government.inல தமிழ்நாடு பாலிசி நோட்ஸ் வந்து ஆனுவலாக ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதை பார்த்துக்கோங்க. கவர்னன்ஸ்க்கு முக்கியமாக நீங்கள் www.tenega.tn.government.in இந்த வெப்சைட்டை வந்து கவர்னன்ஸ்க்கு பார்த்துக்கலாம். இதில் ஆத்தென்டிக்கான சோர்ஸ் இதுதான். அடுத்து 2011 சென்சஸ் ரிப்போர்ட்டில் தமிழ்நாடோட சென்சஸ் பற்றி பார்த்துக்கோங்க. தமிழ்நாடோட பாப்புலேஷன் எவ்வளோ, லிட்ரஸி ரேட் எப்படி இருக்குது, செக்ஸ் ரேஷியோ எப்படி இருக்குது, தமிழ்நாடோட ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் சென்சஸ் ரிப்போர்ட் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக மினிமம் ஒரு கொஸ்டின் ஆச்சு சென்சஸ்லேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. மறக்காமல் படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட ஃபோக்கஸ் வந்து குரூப் 1 எக்ஸாமுக்கு தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா சிலபஸ் டாபிக் வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸில் கவர் ஆகும். அதுக்கப்புறம் 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் வால்யூம் 2, 12th ஜியாகிரஃபியில் ட்ரைபல்ஸ் ஆஃப் தமிழ்நாடு மட்டும் படிச்சுக்கோங்க. சிலபஸில் இருக்க சில டாபிக் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்காது. அந்த டாபிக்ஸை வந்து வெற்றி ஐஏஎஸ் ஆர் சுரேஷ் ஐஏஎஸ் புக்கில் வந்து படிச்சுக்கோங்க. அது வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்காங்க. யூனிட் 9ல் இருக்க சிலபஸ் டாபிக் வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் மட்டும் இல்லை, குரூப் 1 மெயின்ஸுக்கும் அதே டாபிக் வருது. அதனால் இப்போவே தெளிவாக படிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் குரூப் 2 2A ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா 9th எக்கனாமிக்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி, 10th ஸ்டாண்டர்டோட ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் வால்யூம் 2, 12th ஜியாகிரஃபியில் ட்ரைபல்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இந்த புக்கில் வந்து சிலபஸ் டாப்பிக்கை மட்டும் படிச்சுக்கோங்க. ப்ளஸ் ஸ்கீம்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் டாபிக் வந்து ஸ்கூல் புக்கில் இல்லை. அதுக்கு வந்து நீங்கள் வெற்றி ஐஏஎஸ் இல்லாட்டி சுரேஷ் ஐஏஎஸ் புக் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். குரூப் 4 இல்லாட்டி மற்ற டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ், 10th ஸ்டாண்டர்டில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இதில் வந்து சிலபஸ் டாபிக் மட்டும் படித்தா போதும். நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பரை கண்டிப்பாக அனலைஸ் பண்ணாமல் படிக்காதீங்க. முக்கியமாக குரூப் 2 மாடல் கொஸ்டின் பேப்பரில் யூனிட் 9லேருந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை பாருங்கள். இப்போ நடந்த குரூப் 1 எக்ஸாமில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் ஜென்ரல் ஸ்டடீஸ்னு ஒரு பார்ட் இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள். அதில் யூனிட் 9லேருந்து என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்றதை பார்த்து படிச்சுக்கோங்க. சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா யூனிட் 9ஓட சிலபஸ் டாபிக் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுதுன்னு பாருங்கள். மெயினாக ஸ்கூல் புக்கில் ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி இந்த புக்லலாம் வந்து இந்த டாபிக்ஸ் கவர் ஆகுது. இதில் முக்கியமாக 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியில் தமிழ்நாடு ஜியாகிரஃபியை நல்லா படித்து வச்சுக்கோங்க. 2 யூனிட் தான் கொடுத்துருப்பாங்க, அதை தெளிவாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் பார்ட் வந்து 11th ஸ்டாண்டர்டில் வந்து தமிழ்நாடு எக்கனாமியை பற்றி கொடுத்துருப்பாங்க, அதை தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கில் வந்து சில டாபிக்ஸ் கவர் ஆகலை. மெயினாக ஸ்கீம்ஸ், கவர்னன்ஸ் இந்த டாபிக் வந்து கவர் ஆகலை. அதுக்கு வந்து நீங்கள் வெற்றி ஐஏஎஸ் ஒரு சுரேஷ் ஐஏஎஸ் இல்லாட்டி தமிழ்நாடு கெரியர் சர்வீஸோட வெப்சைட்டில் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நண்பர்களே, இந்த கிளாஸில் யூனிட் 9ஓட சிலபஸ் டாபிக் ஒவ்வொன்றுக்கும் எங்கே வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் படிக்கணும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா என்ன புக் ரெஃபர் பண்ணணுன்றதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம டிஎன்பிசி உன்னால் முடியும் சேனலோட இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டிஎன்பிசி ரிலேட்டடான முக்கியமான ஃபேக்ட்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து சப்ஜெக்ட் வைஸாக நான் போஸ்ட் பண்ணிட்டு வரேன். அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.